வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இஸ்ரேலிய ஈரானிய மோதல் களத்தின் பின்னணியில் ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசி நாளை மறுதினம் புதன்கிழமை இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் அந்த பயணத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ற பெயரில் ஈரானிய குட்ஸ் படைய முகங்கள் இலங்கையில் நிற்கின்றன. இதே சமகாலத்தில் திருமலையில் அமெரிக்க கடற்படையின் US மரைன் கோப்ஸ் எனப்படும் ஈரூடக படை தரையிறங்கியுள்ளது. கேரட் என்ற குறியீட்டு பெயரால் அழைக்கப்படும் கோஆபரேஷன் அஃப்லட் ரெடினஸ் அண்ட் ட்ரைனிங் பயிற்சி திட்டத்தின் கீழ் இந்த படையணிகள் தரையிறங்கியுள்ளன. ஸ்ரீலங்கா கடற்படையின் ஒத்துழைப்புடன் இந்த கரட் தயார்நிலை பயிற்சிகள் திருமலையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. ஈரானிய அரசு தலைவரின் இலங்கை பயணத்துக்கு ஏற்கனவே கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உயர் முகங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தமது அதிருப்தியை வெளியிட்ட பின்னணியில் திருமலையில் இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரையான 4 நாட்களுக்கு இந்த பயிற்சிகள் US மரைன் கோப்ஸின் பிரசன்னத்துடன் இடம்பெற உள்ளன. 2017 அமெரிக்காவின் கரட் வியூகத்துக்குள் ஸ்ரீலங்கா சிக்கியிருந்தது. அன்று முதல் இன்று வரை இந்து மாகாண பிராந்தியத்தின் அமைதி மற்றும் உறுதித்தன்மையை ஊக்குவிப்பது என்ற பெயரில் சீனாவின் இலங்கையை மையப்படுத்திய ஆதிக்கத்துக்கு ஓரளவு ஆப்பு வைக்கும் வகையில் கடந்த 7 வருடங்களாக அமெரிக்காவின் இந்த கரட் பொறி இலங்கையையும் இழுத்து கொண்டு செல்கின்றது. குறிப்பாக இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வது என்ற அடிப்படையில் இந்த பயிற்சிகள் இடம்பெறுகின்றன. இந்த பயிற்சிக்காக அமெரிக்க கடற்படை கலங்களையும் உலங்குவானூர்திகளையும் இன்று திருமலை கடற்பர மற்றும் தரையில் அவதானிக்க முடிந்தது. ஒரே நேரத்தில் இலங்கையில் ஈரானிய புரட்சிப்படை பாதுகாப்பு முகங்களும் அமெரிக்க பாதுகாப்பு முகங்களும் இலங்கையில் நிற்பது இந்த தீவு இவ்வளவு தூரம் பூகோள அரசியல் பொறிக்குள் மாட்டுப்பட்டுள்ளது என்பதற்குரிய புதிய ஆதாரமாக வெளிவந்துள்ளது. கடந்த சனியன்று அமெரிக்க காங்கிரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்காவுக்கான வெளிநாட்டு படைய உதவியில் உக்ரைன் மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கும் பில்லியன் கணக்கான டாலர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் காலத்தில் இந்த பில்லியன் கணக்கான நிதி உதவியில் ஒரு பங்கு இலங்கையை மையப்படுத்திய அமெரிக்கா திட்டமிடும் சில செயற்திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்படும் என்பதும் நிதர்சனமானது. இதற்கிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கையில் கடந்த 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட முகம் குறித்து தனக்கு தெரியுமென கூறியதன் மூலம் சலசலப்பை ஏற்படுத்திய ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனா இந்த தாக்குதலுக்கு பின்னால் தனது நாடான இந்தியா இருப்பதாக இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் தன்னிடம் தெரிவித்ததாகவும் சில கதைகளை அவிழ்த்து விட்டார். மைத்திரி அவிழ்த்துவிட்ட கதைகள் தற்போது டெல்லியிலும் அவதானத்தை பெற்ற நிலையில் நேற்று இலங்கை தீவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வில் பங்கெடுத்த ஸ்ரீலங்காவுக்கான இந்தியாவின் முதன்மை ராஜதந்திர முகமான உயர் ஸ்தானிகர் சந்தோஷ்யா இந்தியா இவ்வாறான பயங்கரவாத செயல்களை கண்டிப்பதான கருத்தை அழுத்தமாக கூறி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் இந்திய பிரியனருக்கும் தொடர்பு இருப்பதான மைத்திரியின் கதையாடலை மூக்குடைக்கும் வகையில் நகர்ந்திருந்தார். 2019 தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்களில் ஒன்றான கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் சந்தோஷ்யா இந்த கருத்தை வெளியிட்டமை மைத்திரி குறிப்பிடும் இந்திய பிரியனர் தொடர்பான கருத்துக்கள் வெறும் வதந்தி என்ற விடயத்தையும் அம்பலப்படுத்திக் கொண்டது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் துவண்டிருந்த இலங்கையை திடப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் 2019 தாக்குதல் இடம்பெற்று 2 மாத காலத்தில் இலங்கைக்கு பயணித்த விடயத்தையும் நேற்று கொச்சிக்கடையில் வைத்து சந்தோஷ்யா நினைவுபடுத்திக் கொண்டார். இந்த நிலையில் தனக்கு வந்தால் உதிரம், இதுவே தமிழருக்கு வந்தால் தக்காளி சாறு என்ற வகையில் இடைக்கிடையே தனது தரப்பில் நீதியை வழங்கிக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தற்போது ஸ்ரீலங்காவின் காவல்துறை சிலரின் கைப்பாவையாக செயல்படுவதாக ஒரு புதிய குற்றச்சாட்டை எறிந்திருக்கின்றார். நாட்டின் நீதியமைச்சரே நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான காவல்துறை யாரோ ஒரு தரப்பின் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருப்பது அசாதாரணமான ஒரு நிலை மட்டுமல்ல, தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் அது தக்காளி சாறு என்ற கருத்துருவாக்கத்தையே நினைப்பூட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையை நாட்டின் நீதியமைச்சரையே வறுத்தெடுத்து காவல்துறையின் உயர் முகங்கள் நீதிமன்றங்களில் முன்னிலையாவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என எச்சரித்தமைக்கு காரணம் நேற்று அவருக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையால் கிட்டிய ஒரு கசப்பான அனுபவமாகும். ஸ்ரீலங்காவின் சமகால அரசியல் களத்திலும் தனது சொந்த கட்சியிலும் வலுவிழந்த மனிதராக தொடர்ந்தும் பயணிக்கும் மைத்திரிபால சிறிசேனாவின் வியூகத்துக்குள் ஏதோ ஒரு வகையில் சிக்கிக்கொண்ட விஜயதாச ராஜபக்ச அந்த வியூகத்தின் அடிப்படையில் நகர முயன்ற போதே காவல்துறை தரப்பிலிருந்து நீதியமைச்சரான அவருக்கே சவால்கள் எழுந்தன.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்த மைத்திரிக்கு சந்திரிகா போட்ட ஸ்கெட்ச் காரணமாக நீதிமன்றம் ஊடாக அவரது கட்சி தலைமைத்துவம் இடைநிறுத்தப்பட்ட விடயம் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். இவ்வாறாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து இடைநிறுத்தப்பட்ட மைத்திரிபால சிறிசேனா தொடர்ந்தும் கட்சியை தனது தரப்பில் தக்க வைப்பதற்காக பதில் தலைவராக நேற்று விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதாக அறிவித்துக் கொண்டார். மைத்திரியின் இந்த வியூகத்துக்குள் சிக்கிய விஜயதாச ராஜபக்ச பதில் தலைவர் என்ற பொறுப்புடன் நேற்று உடனடியாக கட்சியின் தலைமையகத்துக்குள் நுழைய முயன்ற போது காவல்துறை கட்டளைப்படி ஏற்கனவே கட்சியின் தலைமையகம் மூடப்பட்டிருப்பதால் நாட்டின் நீதியமைச்சராக இருந்தாலும் கூட விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பணியகத்துக்குள் நுழைவதை அனுமதித்துக் கொள்ள முடியாது என காவல்துறை நெற்றிக்கு நேரே கூறிக்கொண்டது. இதனால் நாட்டின் நிதியமைச்சரான தனக்கே இந்த நிலைமையா என நொந்து கொண்ட விஜயதாச ராஜபக்ச இதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையை கடுமையாக வறுத்தெடுத்தார். காவல்துறை கைப்பாவையாக செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டி கொண்டார். விஜயதாச ராஜபக்ச கட்சியின் தலைமை பணியகத்துக்குள் நுழைவதை காவல்துறை தடுத்தபோது அந்த இடத்தில் ஒரு பதற்ற நிலை எழுந்ததையும் அவதானிக்க முடிந்தது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பணியகத்திலிருந்து சில முக்கிய ஆவணங்களும் கோப்புகளும் காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் பின்னணியில் இது குறித்து காவல்துறையில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டதை அடுத்தே தலைமை பணியகத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் விஜயதாச ராஜபக்சவுக்கு அந்த பாதுகாப்பே நேற்று சிக்கலை உருவாக்கியது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது கடுமையாக பிளவடைந்த நிலையில் அந்த பிளவு நிலையை தனக்கு சாதகமாக மாற்றும் வகையில் மைத்திரிபால சிறிசேனா சந்திரிகா குமாரதுங்கவுக்கு எதிராக போட்ட ஒரு வியூகம் விஜயதாச ராஜபக்சவையும் உள்ளிழுத்த நிலையில் மைத்திரி ஆட முனைந்த இந்த மாத்தி ஜோசி ஆட்டத்தின் முதலாவது அங்கம் நேற்று சொதப்பியமை பகிரங்கமாகவே தெரிந்தது. இவைதான் இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தமிழகத்தில் இந்திய பொதுத் தேர்தல் வாக்களிப்பு முடிவடைந்து 24 மணி நேரம் கடந்தும் வாக்களிப்பின் இறுதி நிலவரம் இந்திய தேர்தல் ஆணையகத்தால் வெளியிடப்படாதமை புதிய ஐயங்களை உருவாக்கிய நிலையில் தற்போது அதற்குரிய காரணமாக இவ்வாறாக நிலவரங்களை வெளியிடும் செயலியில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல் கூறப்படுகிறது. வாக்களிப்பு முடிந்து 24 மணி நேரத்துக்கு மேலாக வாக்களிப்பின் இறுதியான நிலவரம் வெளியிடப்படாத நிலையில் நேற்று பகலில் இந்த இறுதி வாக்குப்பதிவு நிலவரத்தை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். எனினும் இந்த நிலவர அறிக்கை கூட தோராயமாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை என தலைமை தேர்தல் அதிகாரி ஒத்துக்கொண்டார். அதாவது தமிழகத்தில் இடம்பெற்ற வாக்களிப்பின் உண்மையான விவரங்களை வழங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதை தலைமை தேர்தல் அதிகாரியை ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் தலைமை தேர்தல் அதிகாரி நேற்று வழங்கிய இந்த அறிக்கையிடலில் தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி 69.72% வாக்குகள் பதிவாகியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற வாக்களிப்பு வீதத்தை விட 2.72% குறைவாகும். ஆயினும் வாக்களிப்பின் இறுதி நிலவரங்களை வெளியிடாத நிலைமை இதற்கு முன்னர் ஏற்பட்டதில்லை. கடந்த 2014, 2016, 19ஆம் ஆண்டுகளில் தமிழகத்தில் இடம்பெற்ற சட்டப்பேரவை மற்றும் பொது தேர்தல் களங்களில் இவ்வாறாக இறுதி வாக்களிப்பு நிலவரங்களை வெளியிடுவதில் எந்த குழப்பமும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த முறை அவ்வாறான குழப்பம் ஏற்பட்டுள்ளமையும் வாக்களிப்பு இயந்திரத்தில் பாஜகவின் சின்னத்துக்கு ஒரு தடவை அழுத்தினால் அது 2 வாக்குகளாக பதிவானதான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலைமையில் இவ்வாறான ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களில் அமெரிக்கா எடுக்கும் இரட்டை நிலைப்பாடுகள் தொடர்ந்தும் வெளிப்படும் நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு 26 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி பொதிக்கு கடந்த சனியன்று அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த நகர்வு பலஸ்தீனர்களை கடுமையாக சீட்டப்படுத்தியது. இந்த விடயத்தில் பலஸ்தீனர்களை ஓரளவு சமாதானப்படுத்தும் வகையில் அமெரிக்கா இன்னொரு முனையில் நகர முனைவதாக தெரிகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த நிதியுதவியை வழங்குவதன் மூலம் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் பலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்வதான குரல்கள் அமெரிக்காவின் உள்ளேயே போராட்டங்களில் எழுந்திருந்தன. இந்த நிலையில் பலஸ்தீனர்களின் மேற்கு கரை பிராந்தியத்தில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் இஸ்ரேலிய ராணுவத்தின் நெட்சா யஹூடா படைப்பிரிவு மீது சில தடைகளை விதிக்க அமெரிக்கா முயல்வதான செய்திகள் வந்துள்ளன. ஆனால் அமெரிக்காவின் இந்த நகர்வையும் இஸ்ரேலிய ராணுவம் மீதான அமெரிக்காவின் எந்த ஒரு தடைகளையும் நிராகரிக்க போவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரை விடுத்துள்ளார். தான் முழு பலத்துடன் இதனை எதிர்த்து போராட போவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார்.
இஸ்ரேலின் இருப்புக்கு முக்கிய ஆக்சிஜனை வழங்கும் நாடான அமெரிக்கா இதற்கு முன்னர் ஒருபோதும் இஸ்ரேலிய படைத்துறைக்கான உதவியை இவ்வாறு இடைநிறுத்தியதில்லை. எனினும் இப்போது மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீன மக்கள் மீது மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக நெட்சா யஹூடா படைப்பிரிவு மீது அதிகமான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அந்த படைப்பிரிவுக்கு பொருளாதார தடையை விதிக்க அமெரிக்கா முயல்வதாக தெரிகிறது. இந்த தடைக்குரிய சூசகத்தை கடந்த வாரம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனும் வெளிப்படுத்திக் கொண்டார். இந்த விடயத்தில் தான் சில தீர்மானங்களை எடுத்திருப்பதால் எதிர்வரும் நாட்களில் இந்த தீர்மானங்கள் நடைமுறைக்கு வருவதை நீங்கள் காணக்கூடும் என அவர் செய்தியாளர்களுக்கு சூசக செய்திகளை கூறிக்கொண்டார். இதனால் தான் இஸ்ரேலின் நெட்சா யஹூடா படைப்பிரிவு மீது அமெரிக்காவின் பொருளாதார தடை வெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை உலகம் முன்னெப்போதையும் விட உன்னிப்பாக கவனித்து வருவதால் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒரு பிரிவை தடை செய்யும் நோக்கத்தை அமெரிக்கா கைவிட வேண்டும் என இஸ்ரேலிய அரசாங்கம் பதறி அடித்துக் கொண்டு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. 1997 அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட லீஹி சட்டத்தின் கீழ் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய வெளிநாட்டு ராணுவ பிரிவுகளுக்கு அமெரிக்க நிதியுதவி இல்லையென்றால் அமெரிக்க ராணுவ பயிற்சி வழங்கப்படுவது தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலின் நெட்சா யஹூடா படைப்பிரிவு உட்பட்ட இஸ்ரேலிய சில படைப்பிரிவுகளுக்கு எதிராக பல மனித உரிமை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திலும் இது தொடர்பான கரிசனைகள் முன்னெப்போதையும் விட அதிகமாக உருவாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள குற்றவாளிகளை கணக்கில் எடுக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உதவி வழங்குவதான குற்றச்சாட்டை விடுத்தபடி கடந்த நவம்பர் மாதத்தில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் முக்கிய அதிகாரி ஒருவர் பதவி துறந்துள்ளதால் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சவால்களை எதிர்கொண்ட நிலையில் தற்போது அது இஸ்ரேலின் சில படையணிகள் மீது மனித உரிமை குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தடைகளை விதிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.